ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வித்தியாசமான சுண்டைக்காய் தொக்கு செய்ய போகிறோம். 1/4 கிலோ சுண்டைக்காய் எடுத்துருக்கோம். 2 லெமன் புளிஞ்சு வச்சுருக்கோம். பூண்டு வச்சுருக்கோம். கடுகும் பெருங்காயமும் வச்சுருக்கோம். 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 100 கிராம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். தக்காளி இப்போ பாதி சுண்டைக்காவும் அதில் அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு. தக்காளி வெங்காயம் பூண்டு அரைச்சாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு 100 கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கோம். 1 துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கணும். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். பாருங்கள், 1/4 கிலோ சுண்டைக்காய் பாதி அரைச்சிக்கணும், பாதி முழுசாக வச்சுக்கணும். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். இப்போ வெங்காயம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெயிலே வேகட்டும். இப்போ 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு 100 கிராம் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். கடுகு வெந்தயம் வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வேக விடணும். பாருங்கள், சுண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வாசனையாக இருக்குது. இப்போ லெமன் சேர்த்துக்கணும். லெமன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லெமன் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வேணால் சுண்டைக்காய் வேக வச்சு பாதி அரைச்சி சேர்த்துக்கோங்க. நாங்கள் பச்சையாகவே சேர்த்துக்கிட்டோம். இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இதில் தண்ணியே சேர்க்கலை. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்தமாரி நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.